ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் சப்ஜெக்டில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் அன்ரியலைஸ்டு ரெண்ட் வேக்கன்சி பீரியட் இன்ஃபர்மேஷன் ப்ராப்ளமில் கொடுத்துருந்தா எப்படி கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நடத்தக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை பார்க்குறதுக்கு முந்தி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறது ஃபார்மேட்டை ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கலாம். லெட் அவுட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குரிய கிராஸ் ஆனுவல் வேல்யூ, நெட் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிற ஃபார்மேட். ஓகே, கிராஸ் ஆனுவல் வேல்யூலேருந்து என்ன பண்ணணும்னா முனிசிபல் டேக்ஸஸை மைனஸ் பண்ணணும், நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். அடுத்து டிடக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணினா கிடைக்கக்கூடிய இன்கம் தான் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஆனுவல் வேல்யூ கேல்குலேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேல்குலேஷனில் உங்களுக்கு அன்ரியலைஸ்டு ரெண்ட்டும் வேக்கன்சி பீரியடும் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முனிசிபல் ரெண்டல் வேல்யூவையும் ஃபேர் ரெண்டல் வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். விச் எவர் இஸ் ஹையர் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கணும். அடுத்து இப்போ ஹையர் அமௌண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதையும் ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இதில் விச் எவர் இஸ் லெஸ், ஃபர்ஸ்ட் ஒன் விச் எவர் இஸ் ஹையர், செகண்ட் பாயிண்ட் என்னது விச் எவர் இஸ் லெஸ். இப்போ எது லெஸ்ஸாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ அப்படின்னு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூவை ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். இப்போ கம்பேர் பண்ணும்போது விச் எவர் இஸ் ஹையர் அதுதான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனுக்கு ஹையர், செகண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு லோயர், லெஸ்ஸர். ஓகே, அண்ட் தேர்ட் இன்ஃபர்மேஷனுக்கு ஹையர் இன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா ப்ராப்ளம் ஈஸியாக போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அன்ரியலைஸ்டு ரெண்ட் வேக்கன்சி பீரியட் அப்படின்றது, இந்ததுக்கு நம்ம எப்படி கிராஸ் ஆனுவல் வேல்யூவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அன்ரியலைஸ்டு ரெண்ட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த ஓனருக்கு வந்து அமௌண்ட் வந்து கைக்கு வந்து சேரலை. ஓகே, ஸோ அந்த எத்தனை மாதமோ ஒரு வருஷத்தில் 2 மாதமோ 3 மாதமோ அந்த வாடகை வந்து அவர் ரிசீவ் பண்ணாமல் இருப்பார். அதுதான் அன்ரியலைஸ்டு ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். வேக்கன்சி பீரியட் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இன்னும் வாடகைக்கே விடாமல் வேக்கண்ட்டாக இருந்திருக்கும். அந்த ஒரு வருஷத்தில் ஒரு சில மாதங்கள் என்ன ஆயிருக்கும், வாடகைக்கு விடாமல் இருந்திருப்பாங்க. அதை வந்து வேக்கன்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டையும் இந்த கேல்குலேஷனில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூவையும் ஆக்சுவல் ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணுவீங்க இல்லையா, இதை கம்பேர் பண்ணுறதுக்கு முந்தி ஆக்சுவல் ரெண்ட்லேருந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா மைனஸ் பண்ணிடணும். ஓகே, அதுதான் ஆக்சுவல் ரெண்ட்டு. அதாவது ஒரு வருஷத்துக்குரிய ஆனுவல் ரெண்ட், அதில் அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை மைனஸ் பண்ணால் தான் ஆக்சுவல் ரெண்ட்டு. ஓகே, ஆனுவல் ரெண்ட்லேருந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை மைனஸ் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். அடுத்து வேக்கன்சி, இந்த வேக்கன்சி பீரியடை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா விச் எவர் இஸ் ஹையர் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூவையும் ஆக்சுவல் ரெண்ட்டையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு வந்து இப்போ கிராஸ் ஆனுவல் வேல்யூன்னு கொடுக்காதீங்க, ஆனுவல் வேல்யூ. இந்த ஆனுவல் வேல்யூவிலேருந்து நீங்கள் அந்த வேக்கன்சி பீரியடை மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆனுவல் வேல்யூ. இது வந்து நீங்கள் இப்போ ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு 3 ப்ராப்ளம், சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வச்சு பெரிய ப்ராப்ளமும் நம்ம போட்டு பார்க்கலாம். இந்த 2 இன்ஃபர்மேஷனுமே ப்ராப்ளமில் இருந்தால் எப்படி போடலான்னு. ஸோ அந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம போட்டு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் ரெட்டி ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 13th ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர் ரெண்டல் வேல்யூ, ஆனுவல் ரெண்ட், ஸ்டாண்டர்ட் ரெண்ட்,
லாஸ் டியூ டு வேக்கன்சி. இந்த ப்ராப்ளமில் வேக்கன்சி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும்? உங்களுக்கு ஏற்கனவே கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? கிராஸ் ஆனுவல் வேல்யூக்குரிய ஃபார்மேட்டை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ பர்டிகுலர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க, இன்னர் காலம் அவுட்டர் காலம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் முனிசிபல் ரெண்டல் வேல்யூவையும் ஃபேர் ரெண்டல் வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர் இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்த ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். விச் எவர் இஸ் லோயர், அதை எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். இந்த விச் எவர் லெஸ் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ, ERV. ஓகே, ஸோ ஆக்சுவல் ரெண்ட்டையும் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூவையும் கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் ஹையர், அதுதான் நமக்கு என்னது கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஆனுவல் வேல்யூ என்ன, இங்கே வேக்கன்சி பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேக்கன்சி பீரியடை மைனஸ் பண்ணணும். வேக்கன்சி பீரியடுக்குரிய அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ ஃபார்மேட் எடுத்து எழுதிட்டேன். இப்போ நம்ம ப்ராப்ளம் போடலாம். ப்ராப்ளமில் முனிசிபல் ரெண்டல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 96,000. ஓகே, ஸோ ஃபேர் ரெண்டல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,16,000. 1,16,000 எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா விச் எவர் இஸ் ஹையர், அதை இங்கே எடுத்து எழுதிக்கிறேன், 1,16,000. ஓகே, இப்போ அடுத்து நம்ம ஸ்டாண்டர்ட் ரெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ப்ராப்ளமில் 1,15,000 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டெப்பில் மட்டும் நம்ம என்ன போடணும், விச் எவர் இஸ் லெஸ். ஓகேவா, ஸோ விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,15,000, அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இதுக்குரிய நேம் என்னென்னா எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. இந்த எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூவை அடுத்து நீங்கள் எதோட கம்பேர் பண்ணணும்னா ஆனுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ப்ராப்ளமில் ஆனுவல் ரெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,18,000 இல்லையா? ஸோ அந்த 1,18,000 நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். இந்த ஸ்டெப்பில் விச் எவர் இஸ் ஹையர். ஓகே, ஸோ இந்த 1,18,000 நான் எடுத்து எழுதிக்கிறேன், அதுதான் ஹையஸ்ட். இப்போ வேக்கன்சி பீரியடோட அமௌண்ட்டு லாஸ் டியூ டு வேக்கன்சி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 8,000. அதை நம்ம மைனஸ் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஓகே, ஸோ 1,08,000 தான் என்ன நம்மளோட கிராஸ் ஆனுவல் வேல்யூ. ஸோ அடுத்து நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 14th ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 13 போட்டுட்டோம். இப்போ நம்ம 14 போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட ப்ராப்ளம் 13. இதுலேயுமே பார்த்திங்கன்னா பர்டிகுலர்ஸ் எழுதிக்கோங்க. கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த ப்ராப்ளமில் பர்டிகுலர்ஸ்னு எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து இங்கே வந்து கம்பேர் பண்ணி எந்த அமௌண்ட் அப்படின்னு எழுதுறதுக்கு ருப்பீஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ ப்ராப்ளமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எதையும் கம்பேர் பண்ணுவோம். முனிசிபல் ரெண்டல் வேல்யூவையும் ஃபேர் ரெண்டல் வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். இப்படி கம்பேர் பண்ணும்போது விச் எவர் இஸ் ஹையர் அதை நம்ம எடுத்து எழுதிப்போம். ஓகேவா, முனிசிபல் ரெண்டல் வேல்யூ 60,000, ஃபேர் ரெண்டல் வேல்யூ 65,000 ப்ராப்ளமில். ஸோ அதை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். 60,000, 65,000. ஸோ விச் எவர் இஸ் ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000 தான் ஹையஸ்ட். ஓகேவா, அதை எடுத்து எழுதிடுறேன். அடுத்து நம்ம ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது விச் எவர் இஸ் லெஸ். இந்த விச் எவர் இஸ் லெஸ்ஸுக்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. இப்போ ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 59,500. ஸோ அந்த 59,500 நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். கம்பேர் பண்ணுங்கள் விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,500 தான். ஓகேவா, அடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஆக்சுவல் ரெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,000. ஸோ 72,000 எடுத்து எழுதிக்கிறேன். இதில் கம்பேர் பண்ணும்போது விச் எவர் இஸ் ஹை. விச் எவர் இஸ் ஹை தான் நமக்கு ஆனுவல் வேல்யூ. இதுக்கப்புறம் நம்ம வேக்கன்சியை மைனஸ் பண்ணி தான் கிராஸ் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். இப்போ இதில் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 72,000 இல்லையா? ஸோ அதை எடுத்து எழுதிடுறேன். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட் டியூ டு வேக்கன்சி இருக்குது இல்லையா, அதை மைனஸ் பண்ணணும். லாஸ்ட் டியூ டு வேக்கன்சி 6,000, அதை நான் மைனஸ் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 66,000. ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னும் 2 ப்ராப்ளம் நம்ம இந்த புக்கில் போட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
எக்ஸசைஸ் நம்பர் 15th ப்ராப்ளம் நம்ம போட்டு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆரோட ஹவுஸ்க்குரிய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹவுஸோட ஃபேர் ரெண்டல் வேல்யூ, முனிசிபல் வேல்யூ எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸஸாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எதுக்காக இந்த முனிசிபல் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஸ் ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணினா நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த முனிசிபல் டேக்ஸ் அப்படின்ற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குது. மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் போடலாம். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ நம்ம எடுத்து எழுதணும், அதே மாதிரி ஃபேர் ரெண்டல் வேல்யூவையும் எடுத்து எழுதணும். நான் சிம்பிளாக தான் எழுதுகிறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதணும் எக்ஸாமில் எழுதும்போது. முனிசிபல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 80,000. ஓகே, ஃபேர் ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 90,000. ஸோ இது ரெண்டையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன், 80,000 90,000. ஓகே, ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். விச்செவர் இஸ் ஹையர் கண்டுபிடிக்கணும். விச்செவர் இஸ் ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 90,000 தான் ஹையஸ்ட். அதை எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரெண்ட் வந்து 70,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டை எடுத்து எழுதிக்கிறேன் 70,000. செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணும்போது விச்செவர் இஸ் லெஸ், அதுதான் நமக்கு எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. ஸோ எது வந்து கம்மியான அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000, அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவல் ரெண்ட்டோட என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும். இப்போ ஆக்சுவல் ரெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவல் ரெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆக்சுவல் ரெண்ட் ரிசீவ்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வேக்கன்சி பீரியடும் இருக்குது. நீங்கள் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இந்த வேக்கன்சி பீரியடோட ரெண்ட்டு இல்லாமல் தான் இந்த ரெண்ட்டு ரிசீவ்டு. ஓகே, வேக்கன்சியை நம்ம எங்கே தான் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரிசன் முடிஞ்சு ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா, அதுக்கப்புறம் தான் மைனஸ் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் எழுத போகிற அமௌண்ட் என்னென்னா ஆனுவல் ரெண்ட்டு தான் எழுத போகிறீங்க. ஆனுவல் ரெண்ட் 96,000. ஓகே, ஸோ ஆனுவல் ரெண்ட் 96,000 எடுத்து எழுதிடுறேன். இங்கே கம்பேர் பண்ணுங்கள், விச்செவர் இஸ் ஹையரோ அதுக்கு பேர் என்னது ஆனுவல் வேல்யூ, அதுக்கப்புறம் தான் நம்ம வேக்கன்சியை மைனஸ் பண்ணணும். ஹையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96,000. ஓகே, இப்போ வேக்கன்சி பீரியடோட அமௌண்ட் என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா மைனஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களே மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் கேல்குலேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். 80,000 அப்படின்னா 16,000 தான் வேக்கன்சி பீரியடோட அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டு எப்படி கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க இங்கே நம்ம மைனஸ் பண்ணுறதுக்கு தேவை இல்லையா, அந்த ஸ்டெப்பை இப்போ நான் சொல்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த 96,000ன்றது ஆனுவல் ரெண்ட், அதாவது 12 மந்த்துக்கு உரிய அமௌண்ட் என்னது ஆனுவல் ரெண்ட் 96,000. வேக்கன்சி பீரியட் நமக்கு 2 மந்த்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 12 மந்த்துக்கு 96,000னா 2 மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணால் 16,000 கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் மைனஸ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் என்னது 80,000. ஓகேவா, ஸோ பாருங்கள் அவங்க ரெண்ட் ரிசீவ்டில் 80,000 தான் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது எப்படி அப்படின்றது வேக்கன்சி பீரியடை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வந்தது 80,000. அந்த வேக்கன்சி பீரியடோட அமௌண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதணும். ஸோ இங்கே நான் மைனஸ் பண்ணியிருக்கிறது என்னது வேக்கன்சி பீரியடுக்குரிய அமௌண்ட்டு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வேக்கன்சி பீரியடை மைனஸ் பண்ணி உங்களுக்கு கிடச்சது கிராஸ் ஆனுவல் வேல்யூ. நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா முனிசிபல் டேக்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ முனிசிபல் டேக்ஸை மைனஸ் பண்ணினா தான் நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூ கிடைக்கும். முனிசிபல் டேக்ஸுக்கு என்ன அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 80,000லேருந்து 80,000 நம்ம என்ன பண்ணணும், சாரி 8,000 முனிசிபல் டேக்ஸ், 80,000 கிடையாது 8,000. ஸோ அதை மைனஸ் பண்ணலாம், நமக்கு நெட் ஆனுவல் வேல்யூ கிடச்சிருக்குது 72,000. ஓகே, இதே மாதிரி இன்னும் ஒரு ப்ராப்ளம் போட்டுடலாம். எக்ஸசைஸ் நம்பர் 17 நம்ம போட்டுடலாம். ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமில் நமக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நான் எடுத்து எழுதிக்கிறேன். பர்டிகுலர்ஸ்க்கு ஒரு காலம் கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் எடுத்து கேல்குலேஷன் போடுறோம் இல்லையா, அதுக்கு ஒரு காலம் கொடுத்துட்றேன். நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண வேண்டியது முனிசிபல் ரெண்டல் வேல்யூவையும் ஃபேர் ரெண்டல் வேல்யூவையும் என்ன பண்ணணும் கம்பேர் பண்ணணும். முனிசிபல் ரெண்டல் வேல்யூ 80,000, ஃபேர் ரெண்டல் வேல்யூ 70,000 இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கிறேன் நான். 80,000 70,000.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை கம்பேர் பண்ணுறோம், விச்செவர் இஸ் ஹையர் எடுத்து எழுதணும். 80,000 இல்லையா? அடுத்து நம்ம எதோட கம்பேர் பண்ணுவோம்? ஸ்டாண்டர்ட் ரெண்ட்டு. ஸ்டாண்டர்ட் ரெண்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69,000. அந்த 69,000 நான் இங்கே எடுத்து எழுதுகிறேன். இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணும்போது விச்செவர் இஸ் லெஸ். இந்த விச்செவர் இஸ் லெஸ்ஸுக்கு என்ன நேம்? எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூ. எது கம்மியான அமௌண்ட்டு? 69,000. ஸோ அதை நான் இங்கே எடுத்து எழுதிடுறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சுவல் ரெண்ட்டோட கம்பேர் பண்ணணும். ஆக்சுவல் ரெண்ட் என்ன ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுன்னு 7,000 பெர் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம வேக்கன்சி பீரியடுக்கு ப்ராப்ளம் போட்டோம். இதில் வந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்ட் நாட் ரிசீவ்டு டூரிங் த 2 month. நாட் ரிசீவ்டுன்றது அன்ரியலைஸ்டு ரெண்ட்டு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கேயே அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஓகே, ஸோ அன்ரியலைஸ்டு ரெண்ட் ஆக்சுவல் ரெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7,000 பெர் மந்த். 7,000 × 12 நீங்கள் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா 7,000 × 12 உங்களுக்கு 84,000 கிடைக்கும். இப்போ இந்த 84,000ல் நீங்கள் இன்னர் காலமில் எதை மைனஸ் பண்ணணும்னா அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை மைனஸ் பண்ணணும். அன்ரியலைஸ்டு ரெண்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 monthsக்கு வேக்கண்ட்டாக இருந்ததில்ல. 1 monthக்கு 7,000னா 2 monthக்கு 2வால் மல்டிப்ளை பண்ணுங்கள், 14,000. ஸோ 84,000ல் 14,000 நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். என்ன அமௌண்ட் கிடைக்கும் உங்களுக்கு? 70,000. இதுதான் ஆக்சுவல் ரெண்ட். இந்த ஆக்சுவல் ரெண்ட்டில் இருந்து தான் எக்ஸ்பெக்டட் ரெண்டல் வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணி விச்செவர் இஸ் ஹை அப்படின்னு பார்க்கணும். விச்செவர் இஸ் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000 தான் ஹையஸ்ட் அமௌண்ட். ஓகேவா? ஸோ கிராஸ் ஆனுவல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000. இந்த வேக்கன்சி பீரியடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பேரிசனும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேக்கன்சி பீரியடை மைனஸ் பண்ணணும். அன்ரியலைஸ்டு ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரெண்ட்லேருந்து அன்ரியலைஸ்டு ரெண்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டு ஸ்டெப்பில் கம்பேர் பண்ணணும். இது மட்டும்தான் இந்த அன்ரியலைஸ்டு ரெண்ட்டுக்கும் எக்ஸ்பெக்டட் ரெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் அன்ரியலைஸ்டு ரெண்ட்டையும் வேக்கன்சி பீரியடையும் எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு ப்ராப்ளம் போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராப்ளம் போட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் இதே அன்ரியலைஸ்டு ரெண்ட் வேக்கன்சி ரெண்டுமே ஒரு ப்ராப்ளமில் வந்தால் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு போட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.